வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இன்று திறக்கப்படுகிறது புதிய நாடாளுமன்ற கட்டிடம். கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் 25 கட்சியினர் பங்கேற்பு. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 19 கட்சிகள் புறக்கணிப்பு. ஜப்பான் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைத்து வர வேண்டும். ஒசாகாவில் நடைபெற்ற இந்திய மக்களின் கலாச்சார சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்பு. பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் டுவிட்டர் பதிவு. அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது IPL இறுதிப் போட்டி. சென்னை, குஜராத் அணிகள் பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கவுள்ளார். டெல்லியில் தற்போது அமைந்துள்ள நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அருகிலேயே 970 கோடி ரூபாய் செலவில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. சென்ட்ரல் விஸ்டா என்ற பெயரில் முக்கோண வடிவில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடத்தில் மக்களவையில் 888 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 300 உறுப்பினர்களும் அமர முடியும். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி திறப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இன்று நடைபெறும் திறப்பு விழாவில் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக உள்ளிட்ட 18 கட்சிகளும், கூட்டணி அல்லாத பிஜு ஜனதா தளம், OSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம், பகுஜன் சமாஜ் உட்பட 7 கட்சிகளும் பங்கேற்பதாக அறிவித்துள்ளன. ஆனால் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடியிடம் திருவாவடுதுறை ஆதீனம் செங்கோலை வழங்கினார். இதைத் தொடர்ந்து தருமபுரம் ஆதீனம் பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசு வழங்கினார். மாமல்லபுரத்தில் 3 நாட்கள் நடக்கும் சர்வதேச C20 மாநாட்டினை தமிழக ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் பேசிய ஆளுநர் RN ரவி, வசுதேவ குடும்பகம் நமது இந்தியாவின் ஆன்மீக அடையாளம் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றத்தால் உலகம் பல சவால்களை கொண்டு வருவதாகவும் இதனை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் 2023 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்ற பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த விளையாட்டுகள் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த இளம் விளையாட்டு வீரர்களும் தங்கள் விளையாட்டு திறன்களை வெளிப்படுத்த ஒரு தளமாக செயல்படும் என்றும், 44வது சென்ஸ் ஒலிம்பியாட் போட்டியில் அனைவரும் கண்டதைப் போலவே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளையும் தமிழ்நாடு தகுந்த கம்பீரத்துடன் நடத்தி தமிழ் கலாச்சார மற்றும் விருந்தோம்பலை வெளிப்படுத்தும் என முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். 420 தாழ்தள பேருந்துகள் உட்பட 2271 பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் வகையில் 420 தாழ்தள பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழக போக்குவரத்துக் கழகம் ஒருபோதும் தனியார் மயமாக்கப்படாது என்றும், ஆனால் உடல்நிலை சரியில்லாத போது தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக நெருக்கடியான சிக்கலில் இருக்கின்ற இந்த துறைக்கு உயிர் கொடுப்பதற்காகத்தான் புதிதாக 2000 பேருந்துகளை வாங்குவதற்கு உத்தரவிட்டு நிதியும் வழங்கியிருக்கிறார்கள். அதேபோன்று புதிய பணியாளர்களை எடுப்பதற்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கும் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கும் அரசாணை வழங்கியிருக்கிறார்கள். தனியார் மயமாக்குவதென்றால் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆவணில் பால் கையாளும் திறனை நாள்தோறும் 70 லட்சம் லிட்டராக உயர்த்த வேண்டும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் உத்தரவிட்டார். பால் உற்பத்தியாளர்கள் சேவையை அதிகரிப்பது, அரசின் நலத்திட்டங்களை பால் உற்பத்தியாளர்களுக்கு கொண்டு சேர்ப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், கூட்டுறவு ஒன்றியங்களில் உள்ள காலி நிலங்கள் மேய்க்காமல் புறம்போக்கு நிலங்களில் பசுந்தீவன உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட பால் உற்பத்தியாளர்களிடம் வலியுறுத்தினார். கரூரில் சோதனையில் ஈடுபட சென்ற அதிகாரிகள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும், கொங்கும் எஸ். சுப்பிரமணி, செல்வராஜ் என்பவருடன் பேசிய ஆடியோ பதிவு கிடைத்துள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கும்பலாக சென்ற அதிகாரிகளை தாக்கிவிட்டு ரொக்கம், ஆவணங்களை பறித்து செல்லுமாறு செல்வராஜுக்கு சுப்பிரமணி உத்தரவிட்டதை ஆடியோ உறுதி செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த ஆடியோ ஆதாரத்தை காவல்துறையிடம் சமர்ப்பிக்கவும் வருமான வரி அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர்.
கரூரில் சோதனை நடத்த வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை தடுத்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகளை பணி செய்யவிடாமல் தடுத்தல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கரூர் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சோதனையின் போது தாக்கியது, தகாத வார்த்தைகளால் பேசியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மும்மொழிக் கொள்கை குறித்தும் தமிழ் வளர்ச்சிக்கு யார் காரணம் என்பது பற்றியும் நேரடியாக விவாதிக்க தான் தயாராக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் பொன்முடி சவால் விடுத்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். நேரடியாக விவாதிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார். நானும் தயார். சென்னையில் எந்த இடத்துல, எந்த பொதுக்கூட்டத்தில் அவர் எந்த இடத்துல பேசணும்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மும்மொழிக் கொள்கை, தமிழ் வளர்ச்சிக்கு யார் காரணம், தமிழை பொறுத்தவரையில் இருமொழிக் கொள்கை தமிழ்நாட்டிலே எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து பேச நான் தயாராக இருக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கில் சாட்சியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பிரமாண பத்திரத்தில் பல்வேறு தவறான தகவல்களை கொடுத்ததாகவும், சொத்து விவரங்களை மறைத்ததாகவும் கூறி தேனியைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மிலானியின் மனுவில் ஓ பன்னீர்செல்வத்தை சாட்சியாக சேர்க்க வேண்டுமென்று கூறப்பட்டுள்ளதன் அடிப்படையில் இந்த வழக்கில் ஓபிஎஸ்ஐ சாட்சியாக போலீசார் சேர்த்துள்ளனர். சென்னை கடற்கரை சேப்பாக்கம் இடையே பறக்கும் ரயில் சேவையை தற்காலிகமாக ரத்து செய்யும் திட்டம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ரயில் சேவையை நிறுத்தும் திட்டம் விவாதத்தில் மட்டுமே இருப்பதாகவும், இது தொடர்பான விவரங்கள் இருந்தால் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு மூலம் அறிவிக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, திருச்சி மற்றும் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளின் அங்கீகாரத்தை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக இளங்கலை மருத்துவக் கல்வி வாரியம் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. பயோமெட்ரிக் வருகை பதிவு மற்றும் சிசிடிவி கேமராக்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி 3 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்வோம் என தேசிய மருத்துவ ஆணையம் கூறுவது தமிழகம் மீதான பாகுபாட்டை காட்டுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சிசிடிவி கேமராக்கள் இல்லாததை சரி செய்து விடலாம் என்றும், இவ்விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்து பேசவுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளிலும் யுபிஐ வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அதன் 922 கிளைகளிலும் உள்ள வாடிக்கையாளர்கள் மிகுந்த பயனடைவார்கள். வாடிக்கையாளர்கள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் பெற முடியும். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். மதுரையில் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிந்த திட்டங்களை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய KN நேரு, தமிழகத்தில் பல நகரங்களில் ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதாக கூறினார். மேலும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க திட்ட அறிக்கை தயார் செய்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு மாநில தகவல் தலைமை ஆணையராக ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஷகில் அக்தர் தேர்வு செய்யப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஷகில் அக்தர் மற்றும் 4 தகவல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளது. இதையடுத்து தமிழக தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்களின் தேர்வு குறித்து ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவுள்ளது. சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம், போலி மதுபானம், கஞ்சா மற்றும் மெத்தனால் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை குறித்து பொதுமக்கள் வாட்ஸ்அப் மற்றும் SMS மூலமாக தகவல் தெரிவிக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை பெருநகரில் ஆங்காங்கே காவல்துறை சார்பில் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை புறநகரில் உள்ள பள்ளி பேருந்துகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை புறநகர பகுதிகளில் உள்ள பள்ளி வாகனங்கள் மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது பள்ளி பேருந்துகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த அதிகாரிகள் உத்தரவிட்டனர்.
நீலகிரியில் கோடை விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக 63வது பழக்கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தொடங்கியது. MP R. ராசா, அமைச்சர் ராமச்சந்திரன், ஆட்சியர் அம்ரித் ஆகியோர் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். சுமார் 3 டன் எடை கொண்ட பழங்களை கொண்டு 6க்கும் மேற்பட்ட உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பலாப்பழங்களை கொண்டு பிரம்மாண்ட நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலைத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பழக்கண்காட்சியை காண ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி, விசாரணைக்கு அழைக்கப்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டதாக அறியப்பட்டால் நீதிமன்றம் கண்மூடிக் கொண்டிருக்காது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் விசாரணைக்கு அழைப்பதற்கான சம்மன் எழுத்துப்பூர்வமாக அனுப்பப்பட வேண்டும் என்றும், விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய தேதி மற்றும் நேரம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் குழந்தைகளிடம் பரிசோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என நடராஜர் கோவில் தீட்சிதர்களின் வழக்கறிஞர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அதேபோல் சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைத்து உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் டுவிட்டர் பக்கம் மூலமாக சுமார் 5000 புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெருநகர காவல்துறையும் பெருநகர போக்குவரத்து காவல்துறையும் சமூக ஊடகமான டுவிட்டர் மூலமாக பொதுமக்களுடன் தொடர்பில் உள்ளன. சென்னை போலீஸ், சென்னை டிராபிக் ஆகிய டுவிட்டர் பக்கங்களின் மூலமாக விதிமீறல்கள் பற்றிய புகார்கள் பெறப்படுகின்றன. கடந்த 5 மாதங்களில் மட்டும் 5010 புகார்கள் பெறப்பட்டு அவற்றில் 4902 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக நாமக்கல் மண்டலத்தில் முட்டை உற்பத்தி 10% குறைந்துள்ளது. தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சம்மேளனத்தின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளன தலைவர் சிங்கராஜ், கோடை வெயில் தாக்கத்தால் தற்போது 10% முட்டை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சத்துணவிற்கு முட்டை செல்ல உள்ளதால் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். தமிழகம் முழுவதும் உள்ள கலை கல்லூரிகளில் இளங்கலை தமிழ் படிப்பதற்கு அதிக விண்ணப்பங்கள் குவியத் தொடங்கியுள்ளன. வரும் கல்வியாண்டில் கலை, அறிவியல் படிப்புகளில் சேர 3.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இளங்கலை தமிழ் படிப்பதற்கு அதிக விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அதிகபட்சமாக சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் படிப்பதற்கு 9410 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வரும் ஆண்டுகளில் மொழிபெயர்ப்பு தொடர்பான வேலைவாய்ப்புகள் இருப்பதாலும், அரசு பணிகளில் தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாலும் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடமாடி வரும் அரிக்கொம்பன் யானையை பிடிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக முதன்மை வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை மற்றும் முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கும்கி யானைகளின் உதவியுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வெள்ளை மலையில் கால்நடை மருத்துவக் குழுவினர் உதவியுடன் இடமாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வனவிலங்கு காப்பாளர் கூறியுள்ளார். ஆன்லைன் மூலம் வாகனங்களுக்கு வழக்கு பதிவு செய்வதை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் வரும் 6ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் தெரிவித்துள்ளார். மதுபோதையில் வாகனங்களை இயக்குபவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் 2000 பேர் பங்கேற்க உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல நிர்வாக நடைமுறை மற்றும் நிதி விவேகம் ஆகியவற்றை கடைபிடிக்க மாநில அரசுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற 8வது நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறினார். மேம்பட்ட இந்தியாவிற்கான தொலைநோக்கு சிந்தனையை மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்கள் உருவாக்க வேண்டும் என விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரட்சை நடத்துகின்றன. இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. 4 முறை சாம்பியனான சென்னை அணி 5வது முறையாக கோப்பையை வெல்ல தீவிரம் காட்டி வரும் நிலையில் நடப்பு சாம்பியனான குஜராத் அணி தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை வெல்ல முனைப்பு காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று திறக்கப்படுகிறது புதிய நாடாளுமன்ற கட்டிடம். கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் 25 கட்சியினர் பங்கேற்பு. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 19 கட்சிகள் புறக்கணிப்பு. ஜப்பான் முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைத்து வர வேண்டும். ஒசாகாவில் நடைபெற்ற இந்திய மக்களின் கலாச்சார சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள்.
தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்பு. பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் டுவிட்டர் பதிவு. அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது IPL இறுதிப் போட்டி. சென்னை, குஜராத் அணிகள் பலப்பரீட்சை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.